அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TAF IAS அகாடமியோட டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் புக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பாகங்களாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாகம் 1. இதில் வந்து அலகு 1 மற்றும் அலகு 2, அதாவது யூனிட் 1ல் எழுத்து மற்றும் சொல் அப்படின்னு இருக்கும். நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். யூனிட் 2ல் சொல்லகராதின்னு இருக்கும். இது ரெண்டையும் கவர் பண்ணி பாகம் 1 பார்ட் 1 புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2 புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அலகு 3, அலகு 4, அலகு 5, அலகு 6, அதாவது யூனிட் 3, 4, 5, 6. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாகம் 2ல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாகம் 3ல் பார்ட் 3 புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், இது சம்மந்தமாக வந்து பாகம் 3ல் கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி புது சிலபஸ் அடிப்படையில் வந்து இவங்க வந்து இந்த புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 பாகங்களாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாகமும் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து புக்கோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? புக்கோட பேப்பர் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி புக்கோட எழுத்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்குது. புக்குக்குள்ளே இருக்க கண்டென்ட் நம்ம பார்த்துருவோம். கண்டென்ட்டுன்னு சொல்லும்போது ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், ரொம்ப அழகாக இருக்குது. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகம், பழைய புத்தகம், சிறப்பு தமிழில் வரக்கூடிய சில பகுதிகள், கொஞ்சம் அவுட் சோர்ஸும் போயிருக்காங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி புக்ஸில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய தமிழ், பழைய தமிழ் ரெண்டுலேயுமே, புதிய தமிழ் மற்றும் பழைய தமிழில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் வந்து அவுட் சோர்ஸ் லைட்டாக போயிருக்காங்க. ரொம்ப டீப்பாக அவுட் சோர்ஸ் இவங்க போகலை. ஓகேங்களா? அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். 3 புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாகம் 1 வந்து நம்ம பார்ப்போம். இந்த புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இங்கே டிஸ்பிளேயில் வருது பாருங்கள் நம்பரு. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 புக்கோட கண்டென்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எடிசன் 2025 வருஷத்தோட எடிசன் இப்போ நம்ம பார்க்க போகிறது. விலை வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு பார்ட் 1 வந்து 350 ரூபா. ஓகேங்களா? பார்ட் 2 சொல்லிடுறேன். பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 2025 எடிஷன் தான். விலை வந்து 380 ரூபா. பார்ட் 3 புக் வந்து பார்த்திங்கன்னா 2025 எடிஷன் தான். விலை வந்து 400 ரூபா. ஓகேங்களா? இவங்களோட வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து TAF IAS அகாடமி இந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து புக் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்ட் 1ஓட கண்டென்ட் பார்ப்போம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மறுமதிப்பீட்டு தேர்வு, டிஎன்பிசி குரூப் 2 2A, குரூப் 4. ஸோ இந்த எல்லா எக்ஸாமுக்கும், டிஎன்பிசி எக்ஸாமுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி அந்த பொது தமிழோட சிலபஸை கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அலகு 1, யூனிட் 1, யூனிட் 2, இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7. ஓகேங்களா? கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸை கொடுத்துட்டாங்க. பட் இந்த புக்கில் பார்ட் 1ல் யூனிட் 1, யூனிட் 2 மட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உள்ள கண்டென்ட் நம்ம உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். அலகு 1 இலக்கணம், அதுக்குள்ளே வரக்கூடிய டாபிக். ஓகேங்களா? அடுத்து வந்து அலகு 2 சொல்லகராதி, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டாபிக். அலகு 1 இலக்கணத்துக்குள்ள இலக்கணம் எழுத்து, அது சம்மந்தமான டாபிக் யூனிட் 1. யூனிட் 2 வந்து இலக்கணம், அதுக்குள்ளே சொல்லகராதி, இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 யூனிட்டும் இந்த புக்கில் கவர் ஆகுது. அதை தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்காக ஒரு சில பேஜஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்த்துட்டு நீங்கள் புக்கு வாங்குறதா இல்லையான்ற முடிவுக்கு வாங்க. ஸோ எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, புணர்ச்சின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. புணர்ச்சி விதிகளையும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா
அந்த பிரித்து எழுதக்கூடிய அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த புணர்ச்சியே வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புதுசு, பழசு, சிறப்பு தமிழ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்காக கண்டென்ட் வந்து ஷோ பண்ணுறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட ஷோ பண்ணுறேன். ஸோ புதிய சிலபஸோட அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எடிஷனே வந்து பார்த்திங்கன்னா 2025ஆவது வருஷத்தோட எடிஷனு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது. ஸோ புதுசு தான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக ஒரு சில பேஜஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ புக்கில் கவர் ஆகக்கூடிய எல்லா டாப்பிக்கும் இந்த புணர்ச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஃபுல்லாக புக்கை நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. ரொம்ப நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப டெப்த்தால அவுட் சோர்ஸ் போகல, ஓரளவுக்கு போயிருக்காங்க, அவ்வளோதான். இதே மாதிரி பொதுத்தமிழ் புக்கோட ரிவ்யூ வந்து இன்னொரு அகாடமியோடது நம்ம வந்து போட்டிருக்கோம். அது டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். அது வந்து ஆசானின் பொதுத்தமிழ், அதையும் பாருங்கள். அந்த ரிவ்யூவும் பாருங்கள், இந்த ரிவ்யூவும் பாருங்கள். உங்களுக்கு எது வந்து ஏற்றதாக இருக்கோ அது வந்து வாங்கிக்கோங்க. இந்த 2ல் ஒன்று கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ ஒரு டாபிக் ஃபுல்லாக காமிச்சாதான் உங்களுக்கு அவங்க எந்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்பு வரைக்கும் பிரித்தெழுதுகள் புதிய புத்தகம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கவர் பண்ணி பிரித்து எழுதுக அதையும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு 6லேருந்து 12 வரைக்கும் பழைய புத்தகம் பிரித்து எழுதுக அதையும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பிரித்தெழுதுக, ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. முந்தைய ஆண்டு வினாக்கள்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் முந்தைய ஆண்டு அசல் வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து எழுதுதல், ஓகேங்களா? அதுவும் வந்து புதிய புத்தகம், பழைய புத்தகம், சிறப்பு தமிழ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, முந்தைய ஆண்டு வினாத்தாள். ஸோ இந்த ஒரு மாடலில் இவங்க வந்து புக்கை வந்து போட்டிருக்காங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சந்திப்பிழை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஒரு சில பேஜஸ் வந்து உங்களுக்காக காமிக்கிறேன் அங்கங்கே. பாருங்கள், பிறமொழி சொற்கள்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க.
ஸோ புக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா? புக்கோட கண்டென்ட் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸ் வந்து கொடுத்துட்டாங்க. முன்னாடி பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, அதாவது புதிய சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் எந்தெந்த யூனிட்டில் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம், எந்தெந்த புக்கில் கவர் பண்ணியிருக்கோன்றதை சொல்கிறாங்க. பாகம் 2 பார்ட் 2 பொது தமிழ் புக்கில், டேஃபோட புக்கில் யூனிட் 3 எழுதும் திறன், யூனிட் 4 கலைச்சொற்கள், யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ இந்த புக்கோட ஒரு சில வரிகள், ஒரு சில பேஜஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கலைச்சொற்கள் பாருங்கள். கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகக்கூடிய அனைத்தையும் கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதுசு, பழசு, சிறப்பு தமிழ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் அதுவும் கவர் ஆகுது. 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ். ஸோ எல்லாமே கவர் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லைட்டாக அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. ஒவ்வொரு துறையாக போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய தமிழ், பழைய தமிழ், சிறப்பு தமிழ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சில பகுதி மட்டும் அவுட் சோர்ஸும் போயிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், டீப்பாக இவங்க அவுட் சோர்ஸ் போகலை. டீப்பாக அவுட் சோர்ஸ் போன புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசானோட பொது தமிழில் நிறைய அவுட் சோர்ஸ் போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதுசு, பழசு, சிறப்பு தமிழ் எல்லா புக்கையும் கவர் பண்ணுறாங்க. ஒரு 40% அந்த புக்ஸ்லேருந்து வருது, புதுசு, பழசு, சிறப்பு தமிழ் எல்லாமே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து 60 கொஸ்டின் கிட்ட வருது. ஓகேங்களா? ஸோ ஒரு புக்குக்கு நம்ம 2 புக்கை படிக்கிறது தான் நல்லது. ஸ்கூல் புக்ஸையும் படிக்கணும், அவுட் சோர்ஸ் புக்கும் நம்ம படிக்கணும். புரியுதுங்களா? ஸ்கூல் புக்ஸும் படிக்கணும், அவுட் சோர்ஸும் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் நம்ம வந்து இருக்கோம். ஸோ அப்படி பார்க்க போனால் ஸ்கூல் புக்ஸை நம்ம படிச்சுட்டு அவுட் சோர்ஸ் புக் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று படிக்கணும். இல்லை டக்குன்னு வந்து 2 அவுட் சோர்ஸ் புக்கை கூட ரீட் பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்போ நிறைய கண்டென்ட் வந்து நம்ம படிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம என்ன அப்படின்னா நிறைய கண்டென்ட் நம்ம படிக்க வேண்டியதாக போயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து என்னென்னா அந்த சிலபஸ் அப்படின்னா அந்த சிலபஸில் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிறத மட்டும் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது கரெக்டாக அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ அப்படி வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நிறைய படிக்கிற மாதிரி போகுது. இப்போ வந்து பாகம் 3 பொது தமிழ் டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோடது. ஓகேங்களா? கொஞ்சம் இது கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மல்டி கலர் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் கவர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அழகு 7 இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இது வந்து கவர் ஆகுது. ஸோ அந்த யூனிட் 7ல் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் பற்றி, திருக்குறள்லாம் அழகாக அருமையாக கொடுத்துருக்காங்கங்க. ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகிறது கொஞ்சம் லைட்டாக அவுட் சோர்ஸும் போயிருக்காங்க. ஸோ ஒரு டாபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி அவங்க புக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு.
நீட்டாக கொடுத்துருக்காங்க, மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி அவுட் சோர்ஸ் வந்து நம்ம நிறைய போகணும், நிறைய படிக்கணும். முன்னாடிலாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்க கண்டென்ட் மட்டும் படித்தா போதுன்ற அளவுக்கு இருந்தது. இப்போ அவுட் சோர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அவுட் சோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நிறைய படிக்கணும். ஒரு அவுட் சோர்ஸ் புக் படித்தா ஓகே தான், பட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக வேண்டியதாக இருக்குன்னு 2 அவுட் சோர்ஸ் கூட படித்தாலும் தப்பு இல்லை. ஜஸ்ட்டு ஒன் டைமாவது நம்ம ரீட் பண்ணிட்டு போயிடணும். ஏன் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் நிறையா படித்தாதான் ஏதாவது அங்கே எக்ஸாமில் போயிட்டு ஞாபகம் வரும். முன்னாடிலாம் அப்படி தெரியுங்களா, கம்மியாக படிச்சுக்குவாங்க, அந்த ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிச்சுக்குவாங்க, நல்லா தரவாக படிச்சுக்குவாங்க. ஸோ அதுலேருந்தே ஒரு 95 கொஸ்டின்ஸு, 100க்கு 95 தமிழ் கொஸ்டின்ஸ் வந்துடும். 97 சில டைம் 98 கொஸ்டின்ஸ்லாம் புக்கில் இருந்தே வந்திருக்கு. அதுவும் பழைய தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். வெறும் பழைய தமிழ் புக்கு, அந்த புக்கில் மட்டும் ஒரு 98 கொஸ்டின்லாம் வந்திருக்கு. ஒரு 1 or 2 கொஸ்டின் தான் வெளில போகும். அப்புறம் பழசு புதுசுன்னு கலந்து அடித்தாங்க. அப்புறம் சிறப்பு தமிழ் உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, சிலபஸ் இது தான், இதில் வந்து நாங்கள் எங்கே வேணாலும் கேட்போன்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நிறையா படித்தாகணும், அப்போ தான் உங்களுக்கு அங்கே ஞாபகம் வரும். ஸோ திருக்குறள் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நிறையா கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ஸில் கவராக எல்லா பேஜஸையும் எடுத்துட்டாங்க. ஸ்கூல் புக்ஸை தாண்டியும் கொஞ்சம் வெளில போயிருக்காங்க. ஆனால் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 3 புக்கிலையும், அதாவது டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட 3 யூனிட் உள்ள புக்கிலையும், அதாவது 3 பார்ட் புக்கிலையும் 6ஆலேருந்து 10ஆவது வரைக்கும், 6ஆலேருந்து 12ஆவது வரைக்கும் புதிய தமிழ், பழைய தமிழ் போயிருக்காங்க. அதே மாதிரி 11ஆவது 12ஆவது சிறப்பு தமிழ் கண்டிப்பாக போயிருக்காங்க. இது கண்டிப்பாக இது எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில பகுதிகள் அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. சில பேர் திருப்பி ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்பீங்க. என்ன கொஸ்டின் கேட்பீங்கன்னா, சார் ஸ்கூல் புக் இல்லாமல் இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸ்கூல் புக்ஸை ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு தான் நீங்கள் இங்கே வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் 6ஆலேருந்து 12 வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிருக்கான்னு கேட்பீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க திருக்குறளுக்கு. 6ஆலேருந்து 12 வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா? உங்களோட கொஸ்டினுக்கு இதை தான் கேட்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு முன்னாடியே ஆன்சர் பண்ணுறேன். 6ஆலேருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக்ஸு புதுசு பழசு சிறப்பு தமிழ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் வேணாம். அவுட் சோர்ஸு எவ்வளோ சார் கவர் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்த டவுட் வரும். கொஞ்சம் லைட்டாக அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. ஓகேங்களா? சார் இதில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸை படித்தா போதுமா அடுத்த டவுட் வரும். அது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாதுங்க. இதில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸை படித்தா போதுமானா, நீங்கள் எந்த எனி புக் எடுத்துக்கிட்டாலும் அந்த அவுட் சோர்ஸ் பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டிஎன்பிசி கொஸ்டின் எப்படி செட் பண்ணுவாங்க நமக்கு முன்னாடியே தெரியாதுல்ல. எப்படி வேணாலும் அவுட் சோர்ஸ், எந்த அவுட் சோர்ஸ் வேணாலும் போவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அதை எப்படி நம்மளால் கவர் பண்ண முடியும், ஸோ அதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ நீங்கள் எத்தனை புக்கு படித்தாலும் சாட்டிஸ்ஃபைடு ஆகாத அளவுக்கு அவங்க கொஸ்டினை கேட்டுறாங்க. அதனால் அவுட் சோர்ஸ் இதை மட்டும் படித்தா போதுமா, இந்த புக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா போதுமா, அல்லது அந்த புக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் இல்லை. ஓகேங்களா? ஒவ்வொரு டைம் மெத்தடு வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து பழசு மட்டும், பழைய தமிழ் மட்டும் கேட்டாங்க. அடுத்து புதிய தமிழ் மட்டும் கேட்டாங்க. அடுத்து புதுசு பழசு 2 தமிழும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் பழசு புதுசு போனாங்க. இப்போ அவுட் சோர்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவுட் சோர்ஸ்னால் எந்த அவுட் சோர்ஸ் சார் அப்படின்னு கேட்டால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு அவங்க கேட்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேசிக் 6ஆலேருந்து 12 வரைக்கும் புதிய தமிழ், பழைய தமிழ், புதுசு பழசு சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கணும். அதுதான் பேசிக். அது வந்து இந்த டேஃப் ஐஏஎஸ் அகாடமி புக்கில் கண்டிப்பாக இருக்குது. யூனிட் 3 பார்ட்டி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அது கவர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க.
நான் இன்னொரு புக்கு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஆசானின் பொது தமிழ். அதில் நிறைய அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. அதில் ஸ்கூல் புக்ஸும் கவர் ஆகிருக்கு. எல்லாமே 6லேருந்து 12 வரைக்கும் புதுசு பழசு சிறப்பு தமிழ் எல்லாமே கவர் ஆகிருக்கு. அந்த புக்கில் அவுட் சோர்ஸும் கொஞ்சம் அதிகமாக கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் படிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா TAF IAS அகாடமியோட புக் வந்து படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக ஆசானில் இருக்குது. ஒரு சில டாபிக் எடுத்துக்கும் போது அந்த ஆசானில் விட இதில் TAFல கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 6லேருந்து 12 வரைக்கும் புதுசு பழசு சிறப்பு தமிழ் எல்லாமே படிச்சுட்டு ஒன்று நீங்கள் இந்த TAF IAS அகாடமியோட இந்த அவுட் சோர்ஸ் புக் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஆசான் பொது தமிழ் அந்த அவுட் சோர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இல்லை சார் நான் ரெண்டுமே வாங்கி ஒரு டைம் ரீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அது உங்களோட விருப்பம், கண்டிப்பாக வாங்கி ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆசானோட பொது தமிழ் இங்கே கொடுக்குறேன். அதேமாதிரி இந்த வீடியோவோட லிங்க்கு அந்த ஆசான் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா. ரெண்டுமே குட் புக்கு தான். ஓகேங்களா. இந்த ரெண்டுமே வந்து ஆசானோட பொது தமிழாக இருக்கட்டும் அல்லது வந்து TAF IAS அகாடமியோட பொது தமிழாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல புக்கு, ரொம்ப அருமையான புக்கு. இந்த ரெண்டையுமே நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ரெண்டில் எது சார் பெட்ரு அப்படின்னா அது நம்மளால் சொல்ல முடியல. ரெண்டுமே பெட்டராக இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, சார் என்ன சார் பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறீங்க, நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் இல்லைங்க. அதனால் அந்த நெகட்டிவ் என்னால் சொல்ல முடியல. இதெல்லாம் புக்கை பற்றி போடுற வீடியோலாம் ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து நானாக வந்து அமௌண்ட்டு கொடுத்து வாங்கி புக்குக்கு சொல்கிறேன். புக்குக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் புக்கு வாங்குறதுங்க. அவங்களுக்காக புக் வாங்கி இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் செட் பண்ணுவேன். இந்த புக்ஸிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுவேன். ஸோ இப்போ அதே மாதிரி ஆசானோட பொது தமிழ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்து நம்ம வாங்குறதுங்க புக்கு. நம்ம ஓன் யூஸ்க்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வாங்குறது. இதில் எந்த ப்ரமோஷனும் கிடையாது. புக்கு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சுமாரான புக்கை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதில்ல. ஏன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட அதை வந்து நான் அந்த புக்கை நான் தவிர்த்துட்டு போயிடுவேன். ஒரு சில புக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ அதனால் அது ரிவ்யூ நம்ம போடாமல் இருப்போம். நம்ம ரிவ்யூ போடுறோன்னாவே கண்டிப்பாக அது நல்ல புக்காக தான் இருக்கும். அதனால தான் நம்ம ரிவ்யூ போடுறோம். அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவாக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்து ரிவ்யூ போடுறோம். ஏன்னா ஒரு புக்கை வாங்கி ஒரு நெகட்டிவாக நம்ம சொன்னோன்னா அது எதுக்கு நம்ம சொல்லணும்? நெகட்டிவாக சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க போகிறது இல்லைல்ல. அதனால நெகட்டிவாக சொல்லலையான்னு கேட்டால் அப்படி இல்லை. பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். பாசிட்டிவாக எந்த புக் இருக்கோ அந்த புக்கை எடுத்துக்கிட்டு தான் நம்ம ரிவ்யூ போடுறோம். நெகட்டிவாக இல்லையானா இல்லை, அதனால தான் நம்ம ரிவ்யூ போடுறோம். நெகட்டிவாக இல்லாதனால தான் நம்ம ரிவ்யூ போடுறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டான புக்கு சூஸ் பண்ணோம்ல. அதனால பாசிட்டிவாக இருக்கிற புக்கை மட்டும்தான் நம்ம ரிவ்யூ போடுறோம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.